வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மதன் ஆடியோஸ் கரூர். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் சினிமா தேட்டருக்கு உண்டான கஸ்டமைஸ்டாக நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் செட்டப் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சரவுண்ட் ஸ்பீக்கர் பாக்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச்சு ஸ்பீக்கரு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டபுள் கோன் வச்சு நம்ம வந்து ஃபுல் ரேஞ்சாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நல்ல ஒரு ஹெவியான மேக்னெட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்டாக ரெடி பண்ணுறது. பேப்பர் மெட்டீரியலும் நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 இன்ச்சு, ஒரு 4 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு டியூட்ரு வரும். சரவுண்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சினிமா தேட்டர்லலாம் இருக்கிற மாதிரி ஒரு கிராஸ் டைப்பில் வந்து டபுள் கிராஸ் வச்சு வரும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஸ்பீக்கர் பாக்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹை குவாலிட்டியான ஒரு ஹெச்டி ஹெச்எம்ஆர் வாட்டர் ப்ரூஃப் ஷீட்டில் தான் வந்து வச்சு பண்ணுறோம். சரவுண்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா சேனலுக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த சரவுண்ட் சேனலில் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு ஆடியோ டோனும் வந்து மிஸ் ஆகாது. எல்லா இன்ஸ்ட்ருமெண்டலும் தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து சவுண்ட் வந்து டெலிவரி ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதை வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக ரெடி பண்ணுறோம். நல்லா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் வந்து லாங் த்ரோ கிடைக்கும் உங்கள் ஹாலில். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது வந்து சென்டர் சேனல் ஸ்பீக்கர் பாக்ஸு டபுள் 8 இன்ச்சு யூஸ் பண்ணியிருப்போம். 4 இன்ச்சு ஸ்பீக்கர் வந்து ஃபுல் ரேஞ்ச் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து சென்டர் சேனலுக்கு வந்து நம்ம வந்து எதுக்காக இவ்வளோ ஹெவியாக கொடுக்குறோம் அப்படின்னா, அவங்களுடைய ஹால் வந்து கொஞ்சம் பெருசு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 8 இன்ச்சிலையும் இந்த 4 இன்ச்சு சேரும்போது பார்த்திங்கன்னா அதோடைய ஆடியோ டோனே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே ப்ராப்பராக நம்ம மேட்ச் பண்ணி செக் பண்ணி தான் நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா இத்தனை ஸ்பீக்கர் பாட வச்சு நம்ம வந்து ஐசி எந்த அளவுக்கு ஹீட் ஆகுது, வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் வருதா என்னங்கிறத ப்ராப்பராக செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி அதில் வச்சு நம்ம செக் பண்ணுறோம். இந்த மாதிரி செக் பண்ண பிறகு தான் நம்ம வந்து ஃபைனலாக வந்து இந்த பாக்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு நம்ம வந்து கொண்டு வந்து ஃபினிஷிங் பண்ணுறோம். சென்டர் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து டஸ்ட் கேப் வச்சு யூஸ் பண்ணியிருப்போம். நல்ல ஒரு மிட் ஊஃபராக வாய்ஸ் டோன் எடுத்து கொடுக்குற மாதிரி வந்து இதை வந்து மேக் பண்ணியிருப்போம். ஃபுல் ரேஞ்சுக்கு இந்த மாதிரி வந்து டபுள் கோன் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம்னா சென்டருக்கு வந்து வாய்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு மிட் ரேஞ்சாக 8 இன்ச்சு வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக மேக் பண்ணி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். பியர்லெஸ்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம் ஊஃபரை. சென்டர் சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைலாக் மட்டும் வராது, பேசக்கூடிய டைலாக் மட்டும் வராது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா நிறையா சவுண்ட் வந்து சென்டர் சேனலில் வந்து வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நல்லா ஹெவியாக போடும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆடியோ டோனும் வந்து மிஸ் ஆகாது, நல்லா தெளிவாக இருக்கும். துப்பாக்கியில் சொல்கிற கன் சவுண்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கிளாஸ் உடையிற சவுண்டாக இருக்கட்டும், அல்லது ஃப்ரண்ட்டில் சென்டரில் வரக்கூடிய எல்லா சீக்வன்ஸஸும் இதில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. டைலாக்கை தாண்டி டைலாக்கும் பார்த்திங்கன்னா பேசும்போது அதோடய ப்ரொனன்சியேஷன் நல்லா வந்து தெளிவாக வந்து பாடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டபுள் 8 இன்ச்சு. ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பியர்லெஸ்ஸாக நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு பாக்ஸுக்கு வந்து டபுள் 8 இன்ச்சு வரும். ப்ளஸ் அதோட அடிஷ்னலாக இன்னொரு ஊஃபரும் வரும். மொத்தம் ஒரு பாக்ஸுக்கு 3 வரும். அது பாக்ஸோட அமைப்பே வேறு மாதிரி இருக்கும். இந்த 8 இன்ச் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் மேக்னெட் யூஸ் பண்ணியிருப்போம்.
நல்ல ஒரு ஹெவியான மேக்னெட்டு. ஸோ இதோட ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் சேனலுக்கு. சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு சப்வூஃபரு. இதோட பேஸ் பஞ்சிங் சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 கஸ்டமருக்கு நம்ம இதை வந்து போட்டு கொடுத்துருக்கோம். இதோட மேக்னெட்டும் பார்த்திங்கன்னா ஹெவியான மேக்னெட்டு. அண்ட் தென் வாட்டேஜும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை வாட்டேஜ் இது. ஏன்னா இந்த சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் நான் ஃபிட் பண்ணிட்டேன்னா, பாக்ஸில் ஃபிட் பண்ணிட்டேன்னா அதை வந்து சரியாக காட்ட முடியாது. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து டோட்டலாக எல்லாமே வச்சு ஒரு வீடியோ போடணுங்கிற சொன்னால் நம்ம வந்து இதை வந்து மேக் பண்ணியிருக்கோம் வீடியோவாக. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்மாக இருக்கணுங்கிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்பீக்கர்லேருந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சப்வூஃபரு அண்ட் தென் சரவுண்ட் ஸ்பீக்கர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் பேப்பரு சேம் மெட்டீரியலில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நல்ல ஒரு அவுட்ரு ஃபினிஷிங் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷிங்காகவும் அட் த சேம் டைம் ஒரு யூனிஃபார்மும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டு நான் வந்து வீடியோ போடுறேன். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஸ்பீக்கர் பாக்ஸஸுமே பார்த்திங்கன்னா HDHMR வாட்டர் ப்ரூஃப் ஷீட்டில் தான் கஸ்டமருக்கு கஸ்டமைஸ்டாக ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதோடைய டென்சிட்டியும் சரி, இதோட லைஃப்பும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் வரும். ஆடியோ ரெக்கமெண்டடுக்கு நல்ல ஒரு அருமையான வுட்டு இது, HDHMR வுட்டு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸு டியூட்ரஸு எல்லாமே தெளிவாக இருந்தால் மட்டும்தான் சவுண்டு வந்து பிரிஞ்சு வர்றது நல்லா தெளிவாக கேட்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கரு டியூட்ரு சப்வூஃபரு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பவர் ஆம்ப்ளிஃபையர் போர்டு, அதுக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரு எல்லாமே ப்ராப்பராக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்க முடியும். உங்களுக்கு டால்பி டிடிஎஸ் கண்டென்ட் எல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா நிறைய கண்டென்ட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ சரவுண்டு வரும். அது வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நம்ம கடையில் வந்து ஸ்டீரியோ சரவுண்டு நல்லா தெளிவாக வரும். அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். எப்படிலாம் வேலை செய்யுதுங்கிறத நான் உங்களுக்கு வந்து தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். லெஃப்ட்டில் இருக்கிறது ரைட்லேயும், ரைட்டில் இருக்கிறது லெஃப்ட்லேயும் அப்படியே சுற்றி சுற்றி சரவுண்ட் வந்து ட்ராவல் ஆகிறது வந்து நம்மளுடைய ஷாப்பில் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ரெடி பண்ண கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ஹோம் சினிமா தேட்டரும் அப்படி தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம ஸ்பீக்கரு, பவர் ஆம்ப்ளிஃபையரு, டோட்டல் யூனிட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நம்ம வந்து போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான ரிசல்ட் வந்து எடுக்க முடியும். ஸோ நான் டோட்டலாக ஃபினிஷிங் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நிறையா வந்து அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.